அடிச்சே. நாகஜோதி சூர்யாவோட உயிரை எடுத்தாளா இல்ல அந்த மினிஸ்டர் சூர்யாவை வெட்டி கொன்னானா? ஒண்ணுமே தெரியாம நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற வளவளவளன்னு. ஓகே ஓகே, எல்லாமே நல்லதா தான் நடக்குது சிஸ்டர். நீங்க மாஸ்டர் பிளான்ல போட்டுருக்கீங்க. கூல் சிஸ்டர், கூல். ஐயோ, அதான் நம்ம நாக்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட் என்னன்னு கேளுங்க. என்ன ரிசல்ட்? என்னாச்சு? சூர்யா உயிரை எடுத்துட்டியா இல்லையா? எடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்ப வைரம் உங்க கைக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும் சிஸ்டர். வைரம் இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்? சூர்யா உயிரை எடுத்ததும் வைரத்தை என்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னல. அதானே நாக்ஸ், உனக்கு ரெட்ட நாக்குங்கிறதுனால இப்படி பேச்சையெல்லாம் மாத்தி மாத்தி பேசப்படாது. மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் மனுஷங்க சுபாவம். ரெட்ட நாக்கா இருந்தாலும் என் வார்த்தை எப்பவும் ஒண்ணுதான். சூர்யா உயிரை எடுத்து என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க கைக்கு வைரம் கிடைக்கும்னு சொன்னேன்ல. சரி, அதான் சூர்யா உயிரை நீ எடுத்துட்டல. உன் கணவனுக்கு அந்த உயிரை கொடுத்துட்டு அந்த வைரத்தை எனக்கு குடுக்கலாம்ல. குடுத்துற வேண்டியதானே நாக்ஸ். சூர்யா உயிரை நான் எடுத்துட்டேன். ஆனா அந்த உயிர் இப்ப என்கிட்ட இல்ல. உயிர் உன்கிட்ட இல்லையா? என்ன சொல்ற? நான் சூர்யாவோட உயிரை எடுத்துட்டு என் கணவனோட உடலுக்கு உயிர் கொடுக்க அந்த புத்து பக்கத்துல போகும்போது என் புத்த நெருங்க விடாம திடீர்னு நெருப்பு வந்து என்ன தடுத்துருச்சு. அநேகமா அது அந்த துர்காவோட வேலையாதான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சுதன், அண்ணன் எப்படி அடிச்சுன்னு பார்த்தல. சூப்பர்டா. இதான் நடந்துச்சு. ஐயோ, ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டெட்ங்கிற மாதிரிலாம் ஆயி போச்சு. அப்போ எங்க மாப்பிள்ளையோட உயிர் பச்சை கிளிக்குள்ளையா? சும்மா இரு. ஏய், நீ உண்மையா வச? நான் எவ்வளவோ எச்சரிக்கையா இருந்தேன். ஆனா உங்க எப்படி பலி கொடுத்துட்டேனே ஹஸ்பண்ட் சார். எந்த துக்கத்தையும் வெளியில காட்டிக்க முடியாம மனசுல வேதனை அடிச்சு வச்சுக்கிட்டேன். அப்படியே நான் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த கொடுமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, தேவிமா, ஹாசினி, உங்களுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள நான் உங்களை மீட்பேன் ஹஸ்பண்ட் சார். உங்க உயிர் எந்த உடம்புல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க உடம்புக்குள்ள சேர்ப்பேன். உங்க உடம்புக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுப்பேன். துர்கா, நான் சூர்யா வந்திருக்கேன். துர்கா, என்ன பாரு துர்கா. தேவிமா, அம்மா, இன்னும் சூர்யா வரலையாமா? என்ன தேவிமா, நீங்க தூங்கலையா? ஏன் இன்னும் சூர்யா வரல? வந்துருவாரு தேவிமா, நீங்க தூங்குங்க. இவ்வளவு நேரம் ஆயும் ஏன் சூர்யா வரல? என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டாரு? என்ன துர்கா கவனிக்கவே மாட்டேங்கிறா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவிமா, அவர் எங்கேயும் போகல. நீங்க தூங்குங்க, வந்துருவாரு. நீங்களும் சூர்யாக்காக தானே இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா.
ம் சரி, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க தூங்குங்க. வாங்க. வாங்க. ஐயோ ஐயோ, நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்குது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, நாம மட்டும் பேய் மாதிரியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிளிக்குள்ள இருக்கிற சூர்யாவோட உயிரை எடுக்கிற வரைக்கும் நம்ம யாருக்குமே தூக்கம் கிடையாது. அந்த கிளி மாப்பிள இந்நேரம் எந்த மரக்கிளையில தூங்கிட்டு இருக்கானோ, நாம இங்க தூக்கம் இல்லாம தேவடு காக்க வேண்டியதா இருக்குது. கிளி உடம்புக்குள்ள இருக்க சூர்யா குழந்தைய தேடியோ அந்த துர்காவை தேடியோ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவான். ஆமா, நிச்சயமா வருவான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டோ கிளி உருவத்துல இருக்க சூர்யா அந்த துர்கா பக்கம் போயிடக்கூடாது. அதே மாதிரி கிளி உடம்புக்குள்ள இருக்கிறது சூர்யா உயிர்தான்னு அந்த துர்காக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுக்காகத்தானே இப்படி காவ காத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். எப்படியாவது சூர்யா உயிர் இருக்கிற கிளிய கொன்னு அந்த உயிரை எடுத்துட்டு போய் என் கணவனுக்கு உயிர் தரணும். அப்படியே அந்த டைமண்ட் அதை மறந்துடாத, அத சிஸ்டர் கிட்ட கொடுத்துரு. மறக்க மாட்டேன். என்ன அது மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்னேக் கேர்ள் அப்படியே போகுது.